அதாவது ஒரு திருக்குறள் இருக்கு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குறள். அது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு நீங்கள் காலையில் ஒரு தீமை செஞ்சீங்கன்னா அதே தீமை உங்களுக்கு சாயங்காலம் வரும் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருக்குன்னா இப்போ இருக்கிற இபிஎஸ்க்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் செங்கோட்டையனை அனுப்பிச்சி விட்டாரு, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் அனுப்பிச்சி விட்டாரு, மேலும் சில கட்சிக்காரங்களையும் அனுப்பிச்சி விட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா அவர் அரவணைச்சு என்ன ஏதுன்னு விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியை கொண்டு போயிருந்தாருன்னா ஓரளவுக்கு வந்திருப்பார். இப்போ இன்றைக்கி நிலைமை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அனுப்பிச்சி விட்ட செங்கோட்டையனும் நல்ல நிலைமையில் இருக்கார், அவர் அனுப்பிச்சி விட்ட ஓபிஎஸும் எம்எல்ஏ பதவியை வாங்கிட்டார், அவருக்கு வெளியே போன எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்னா, இவருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு 33 35 எம்எல்ஏக்கள் சேர்ந்து இப்போ இவர் அதிமுகவில் இருக்க பொதுச் செயலாளர் பதவிக்கே ஆபத்து வரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்பவும் ஒருத்தருக்கு தீமை செய்ய நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா நமக்கே அந்த தீமை திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு.